ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பட்ஜெட் பைக்கர். இப்போ பார்த்தீங்கன்னா காயில் நான் வந்து கீழே இறக்கி விட்டாச்சு. அண்ணா வண்டி யூட்டன் போகிறதுக்குள்ள பெரியும் அப்பா சரியான வெயிட்டு கைஸ் வண்டி. இப்போ நம்ம வண்டியை வந்து திருப்பணும். ஸோ நம்ம வண்டியை வந்து நான் ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணனால எனக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக திருப்பிடுவேன்னு ஒரு நம்பிக்கை. ஸ்டார்ட் ஆயிரு. முடிஞ்சு. அப்பா அப்புறம் நீங்கள் முன்னாடி போகிறீங்களா? நீங்கள் முன்னாடி போகிறீங்களா? சரி. இங்கே ஃபுல்லாக மரத்தோட வேர் அங்கங்கே கிடக்குதா, அதனால் வந்து எது தர எது வேறுனே கணிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அம்மா அப்போ உண்மையிலே பயங்கரமாக வழுக்குது கைஸ். டயர் வேறு ஃபுல்லாக சேராக இருக்கா, சுத்தமாக க்ரிப்பே கிடைக்கல. ஸோ காயில் என்ன பின்னாடி வந்துட்டுருக்காரு. நம்ம தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கூகுள் மேப். கேஷுவல் வந்துட்டோம். பதட்டப்படாமல் பொறுமையாக நிதானமாக ஃபஸ்ட்டு கியரில் போட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு 2 பிரேக்லையும் ஹேண்டில் பண்ணால் வண்டி இறங்கிடும். இதுதான் இன்றைக்கான லெசன். பா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். மலையும் நானும் மலையிலும் நானும். ரைட், ஓகே. அம்மா அம்மம்மா நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ப்ரோ க்ளவுஸ் போடலன்னு சொல்லிட்டு. க்ளவுஸ் நம்மள்ட்ட இருக்குது, பட் வந்து என்னென்னா க்ளவுஸ் போட்டால் என்னால் வந்து சரியாக வந்து ஒரு மாதிரி வண்டியை வந்து என்னோடய கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வர முடியாது. நான் இன்னும் க்ளவுஸுக்கு வந்து அந்தளவுக்கு பழகலை, அதனால தான் க்ளவுஸ் போடாமல் ஓட்டிகிட்ருக்கேன். பட் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரீங்கன்னா கண்டிப்பாக க்ளவுஸ் மஸ்ட்டு. அம்மா அட்டேங்கப்பா, நிற்காமல் போகிறது தான் நல்லது. அம்மா
எப்படி சொல்கிறேன், பேட்ரி மாற்றிங்களா? ரைட்டு, நான் எப்பயும் போல நல்லா இருக்கேன். இல்லையே. ஆ முடிஞ்சு வந்தாச்சு. இதில் நம்ம பாட்டுக்கு சகதிக்குள்ளே வண்டியை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே கல் இருக்குது எது பள்ளம்னே தெரிய மாட்டேங்குது. சடனாக வந்து வாரி விட்டுருது வண்டியவே. அதனால தான் இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் போகணும் போல். கைஸ், இதை பார்த்தீங்கல்ல எவ்வளோ செங்குத்தாக இறங்குதுன்ட்டு. அப்போ யோசிச்சு பாருங்கள், நாங்கள் எவ்வளோ ஹைட்டாக செங்குத்தாக ஏறி இருப்போன்ட்டு. இதில் அட்டே செத்துச்சுரா வண்டி. அம்மா அப்போ பின்னாடியே காயில் ஒன்று இறங்கி வந்துட்டார். தப்பான ரூட்டை எடுத்துட்டியடா. அப்போடா நல்ல வேலை எஸ்கேப்படா. போயிடலாம். நீங்கள் இப்போ இதில் போய் திரும்பி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க. அப்படிலாம் உளமாட்டே நம்பிக்கையாக போங்கண்ணே. பார்த்து அவ்வளோதான், அண்ணன் போயிட்டாரு. இமயமலைக்கு போயிட்டு வந்தது கூட பெரிய விஷயமா தெரியல, இங்க வந்தது தான் பெரிய விஷயம். வாங்க ப்ரோ அட்டி போலி வேற மாதிரி. உண்மையில முதல் ஃபர்ஸ்ட் எட்டு அட்வென்ச்சர் இவ்வளோ ஆஃப் ரோடு பண்ணியிருக்கேன் நான். தொடையில் அவ்வளோ நரம்பு வலி இழுக்குது. பிரச்சனை இல்லை, சூப்பராக பண்ணியாச்சு. வேற லெவலுங்க. முடிச்சாச்சு, அவ்வளோதானே ப்ரோ? முடிஞ்சு இதுக்கப்புறம் போய் சாப்பிடணும். ஆமாம், ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கும்போது விழுந்து அடிபடும்ல, அதேமாரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் விழுந்தேன். அப்புறம் எங்கேயாவது விழுந்தனா வருங்க, அவ்வளோதான், பழகிருச்சு. ஆமாம், லிம்க் அவார்டு மண்ணாங்கட்டி அவார்டுலாம் நமக்கு தேவையில்லை, இதுவே போதும், நம்ம மனசுக்கு இதுவே போதும். போதுமா? போகலாண்ணா. ஓகே, நான் போய்ட்டுறோம். என்ன எடுத்துடலாம், ஒன்றும் இல்லை அவங்க. நம்ம தாண்டிக்குள்ளிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி இப்போ நம்ம திண்டுக்கல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்றிமலை வழியாக போகிறோம். ஸோ ஒரு புதுசாக ஒரு டிஃப்ரெண்டான ரோட்டில் வந்து அண்ணனை கூட்டு போகலான்னு சொல்லிட்டு, நமக்கு எப்பயுமே பழைய ரூட்டு தான் அது. பன்றிமலை அதெல்லாம் நம்ம வந்து ஏறி இறங்கிட்டு வந்தாச்சு. ஸோ காயலண்டனுக்கு பார்த்திங்கன்னா புது ரோடாக தான் இருக்கும். அது தூரம்ல ஓவராலாக பார்த்திங்கன்னா 43-44 கொண்டை ஊசி வளைவு வந்து டோட்டலாக இருக்குது இந்த ஹில்ஸில். பட் இது வந்து ஒரு அன்னோன் ஃபேக்டர் தான் இந்த ஹில்ஸை பொறுத்த வரைக்கும்.
ஐஸ் அப்படியே வண்டியில் இறங்குறப்ப சில் கிளைமேட்டு வேறு லெவலில் சில்லுன்னு இருக்குது. மழை பெய்யும்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சிச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் ஆனால் vlog தான் பண்ண முடியாது.